அப்படின்றது இருளா மக்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களை அவங்களுடைய சொந்த மொழியில் கற்றுக்கிறதுக்காகவும் பகிர்ந்துக்கிறதுக்காகவும் இருக்கிற ஒரு பாலமாக இருக்குது. பழங்குடி மக்கள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த தகவல் தொடர்பு கிடைக்காது. ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸே வில்லேஜ் லெவலுக்கு வருவாங்க. ஸோ அவங்க வரும்போது அந்த மக்கள் எத்தனை மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது பெனிஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே அந்த தகவல் போகிறதுக்கு 2-3 நாள் ஆகும். குவால் ரேடியோ மாதிரி ஒரு ரெக்கார்டிங்கில் வன உரிமை சட்டம்னா என்ன, ஸோ அதில் மக்களுக்கு எந்த மாதிரி உரிமைகள் இருக்குது, வனத்தில் எந்த மாதிரி உரிமைகள் இருக்குது. கிராமத்தில் போனோன்னா மனநல பேஷண்ட்டு மட்டும் இருப்பாங்க. ஆனால் மக்கள் அவங்க குடும்பம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபேமிலி யாரும் இல்லாதனால அவேர்னஸ் கொடுக்க முடியாது. அதனால நாங்கள் குவால் ரேடியோ மூலம் ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு இருக்கிறது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் நம்ம நியூட்ரிஷன் அவேர்னஸ், இந்த அனிமியா அவேர்னஸ் நாங்கள் இது பண்ணுற நிலை அது மக்களுக்கு போய் சேர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த ஒர்க் ஜாயின் பண்ணும்போது எனக்கே என்னோடய கல்ச்சர் பற்றி சரியாக தெரியாது. மக்கள்கிட்ட அதிகமாக பேசவும் பழக்கம் இல்லாமல் இருந்துச்சு. இந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பெரியவங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்குமான்னு தெரியாது. அதனால் நாம் இதை ரெக்கார்டிங் பண்ணி வச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த குவால் ரேடியோ நம்ம செட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒய்ஃபை பேஸ்ட் அதில் தான் ரேடியோவாக இருக்கிறதுனால ஜஸ்ட் 100 மீட்டருக்குள்ளே மொபைலில் கனெக்ட் பண்ணி கேட்கலாம். சரி, மற்ற வில்லேஜ்லேயும் மற்றவங்க கேட்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் நேரோ காஸ்ட் அப்படின்னு ட்ரை பண்ணோம். குவால் ரேடியோ எங்களுக்கு முக்கியமான ஒரு வரப்பிரசாதம். நல்லதா கெட்டதா சரியா? இப்போது சீமையிலே பாட்டாதான் ஒரு சீமைக்கு ஒரு பாட்டு வச்சுக்காரு. லாலே லல்லே லாலே 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 Kual Radio was set up in 2020 with support from the Garikyur village community in Arakot Panchayat, Nilgiris district. This was built using very low-cost tools and infrastructure and was aimed at being a platform for recording, sharing and dissemination of traditional knowledge information in their own languages. It has been housed with the Irula Community Foundation called Porivarai that has been active in the region for social and cultural revitalization for many years. The team hopes to continue efforts in awareness and education through community media initiatives such as Kual Radio by expanding it to more villages and also taking this technology to new areas.